திகட்டாத சுவை இனி உங்கள் கையிலும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ப்ரெஷர் குக்கரில் எப்படி குலையாமல் உதிரியாக பீஸ் கரையாமல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப எம்மியாக இருக்கும். 90% கடையில் வாங்குகிற டேஸ்ட் உங்களுக்கு இதில் கிடைக்கும். நான் கம்மியான குவான்டிட்டியில் இப்போ சிக்கன் பிரியாணி செய்கிறேன். அதுக்கு நான் 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை கழுவி ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரெஷர் குக்கரில் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதில் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். மெதுவாக சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து செய்யுங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் மசாலா அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. வீட்டில் உள்ள மசாலா வச்சு சிம்பிளாக ஒரு பிரியாணி. இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க எப்படி செய்யணும் அப்படின்றத குழப்பம் வேணாம். இதுக்கு நான் 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். 1.5 கப் ரைஸுக்கு 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிக்கனை அதிலே ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போது பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் 1 டம்ளர் அரிசி வைக்கிறீங்கன்னா 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுதான் அளவு. இப்போ நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அதுவே போதுமானது. இதுக்கு நான் தேவையான அளவு கல் உப்பு சேர்க்குறேன். சால்ட்டு போட்டிங்கன்னா அளவு தெரியாது. அதனால் கல் உப்பு கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா திகட்டும், சாப்பிட முடியாது. இப்போது தண்ணி கொதி வந்துடுச்சு. இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அளவில் தண்ணி சேர்த்துட்டு ரைஸ் ஆட் பண்ணக்குள்ள கறியும் உடையாது, ரைஸும் உதிரியாக நல்லாயிருக்கும். இதே அளவில் ட்ரை பண்ணுங்கள்.
இது நம்ம கடையில் வாங்குகிற பிரியாணி டேஸ்ட் ஒரு 90% இருக்கும். இப்போ வந்து மல்லிக்கீரை சேர்த்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. பிரியாணி பொல பொலன்னு உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணியை பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, குழையாது, பீஸும் உடையில பாருங்கள், நல்லா வெந்துடும் அண்ட் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி செஞ்சு கொடுத்து எல்லார்ட்டையும் பாராட்ட வாங்குங்க. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக என்ன வச்சேன்னா ரைத்தாவும் சிக்கன் குழம்பும் வச்சேன். சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.